பல்லு வலி வைத்தியத்துக்காக வந்திருக்கான். ஒரு பக்கத்தில் யானைக்குளம் என்னென்னு வச்சுருக்காங்க பாருங்கள். இது நம்ம வேப்பெண்ணேம்மா, அது இது வேப்பெண்ணெய். இது கண்டங்கத்திரிக்காய் விதையா? இது இந்த அடுத்த வாரம் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் கண்டங்கத்திரிக்காய் விதை. இது எங்கே எடுத்தது கண்டங்கத்திரிக்காய்? ஆந்திராலேருந்து பிறகு கொண்டு வந்தாரா? சரி. பல்லு வைத்தியத்துக்கு இங்கே வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஆவி மாதிரி பிடிக்கிறோம். சிரட்டை தேங்காய் அந்த சிரட்டையில் ஓட்டையில் எப்படி நான் சொல்கிறேன். இப்போ என்னம்மா வச்சுருக்கீங்க? அருவா வச்சுருக்கீங்களா? அருவாலை காய வச்சுருக்காங்களா? என்னோட அருவாலை காய வச்சுருக்காங்கன்னு பார்க்காதீங்க. அருவாலை காய வச்சு வேப்பெண்ணையா விளக்கெண்ணையா? அது வேப்பெண்ணெய். இதில் வேப்பெண்ணெய் ஊற்றி அது மேலே கண்டங்கத்திரி விதையை போட்டு தேங்காய் சிரட்டையில் புகை வரும். அதை வாயில் பிடிச்சோம்னா பூச்சியாக விழுந்துடும். ஓகே, காய வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ரெடியாக தனியாக எடுத்து வச்சிட்டிங்க. இவ்வளோ தேவைப்படுமா ஒரு இடத்துக்கு, ஒரு ஆள் ஒரு நேரத்துக்கு? சரி, இது வேப்பெண்ணெய் ரெடியாக இருக்குது. மதுரை நல்லூர் பக்கத்தில் ஆனைக்குளம் தானே? ஆனைக்குளம். இந்த அம்மா தான் அதை பிடிக்கிறாங்க வைத்தியம். சூடாயிடுச்சுன்னா சொல்லுங்கள். காலையில் வரணுமா? காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரணும். சாயங்காலமா? காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரணும். வந்தால் சரியாயிரும் பல்லு வலிலாம். எனக்கு பைபாஸ் சர்ஜரி ஒரு வாட்டி பல்லு எல்லாம் பயங்கரமான வலி. எல்லாம் செக் பண்ணி கல்லை பிடுங்குற ஸ்டேஜுக்கு போகும்போது ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அப்புறம் அந்த அம்மா அவங்கள்ட்ட வந்தோன்னா சரியாயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கடுத்து இந்த பல்லு வலியே இல்லை. நல்லா அருவா காயுது பாருங்கள். நல்லா சூடாகணும். இலையை போட்டால் புகை வர்ற மாதிரி. நண்பருக்கு தொடர்ந்து தலைவலிச்சுட்டே இருக்குது. அது பல் வலியும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குமான்ருக்காக தான் இந்த பல் வலிக்காக அந்த பிடிச்சோன்னா பூச்சிலாம் விழுந்துடும். அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஹலோ, வா தச்சனா வாங்க. ரெடி ஆயிடுச்சு அருவா. அருவாவில் என்ன செய்ய போகிறீங்க? இதாங்க சிரட்டா குச்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிரட்டை சூடாக இருக்கா? இந்த சிரட்டை இந்த ஓட்டையில் ஆவி வந்தால் பிடிக்கும். ஊற்றியாச்சா வேப்பண்ணையா? வேப்பண்ணை ஊற்றியாச்சு. புகை வந்துருச்சு. சொல்லையில் ஐயோ இப்போ சூப்பர் சிஸ்டம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா? சும்மா போட்டு வாய் உள்ள சும்மா ஐயோ ஒன்றாகாது. புகை புறம் போ. உள்ள வெளியே புகை விடக்கூடாது. சும்மா விடக்கூடாது, புகை விடக்கூடாது. பல்லு எல்லா பல்லும் காமிங்க. எங்கேயும் விட்டு விட்டு எடு. ஒரே வாய்க்குள்ள வைக்கணும். அப்படியே இருமல் வரக்கூடாது. மூச்சு விடுங்க. மூச்சு அடைச்சி போடாங்க. ஒரே அடைக்கா இதாத்தமா மூச்சு விட்டுக்கிட்டே அது அப்படியே லேசா அப்படியே உள்ள போனேன். கொஞ்சம் இருமலை கரெக்ட் பண்ணிக்க ஃபர்ஸ்ட். லேசா வாயா இழுங்க. உள்ள திறக்கணும்ல ஆண்டு. அதுதான் அடுத்து போடு. அப்படி போட இப்பதான் பிடிக்கணும். இப்படி பிடிக்கணும். புகை வரும்போது ஃபுல்லா இருக்கணும். வாயா ஆண்டா தான் உள்ளுக்க போவேன். இப்போ எத்தனை பூச்சி இந்த புழு இருக்கு தெரியுதா? இந்த இருக்குல்ல புழு, இந்த இருக்குல்ல புழு, இந்த விழுந்துருக்குல தச்சுனா இந்த புழு. இப்போ இந்த விளையாட்டு கம்பி மாதிரி இருக்குது புழு. இந்த கனல் தெரியல எத்தனை புழு. புழு இந்த பார்த்தா எத்தனை புழு இருக்குது பாருங்க. பொதுகளாக வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. வேப்பெண்ணெய் 2வது முறை வேப்பெண்ணெய் ஊற்றுறாங்க. கண்டங்கத்திரிக்காய் விதை முதல்ல அதில் தான் வாய் வச்சு பிடிக்கணும். இப்போ குழாய் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அம்மா. புதுசாக டெவலப் இருமாமா ஃபுல்லாக வாய்க்கு விடுப்பா. இருமாத இருமா வாய் ஃபுல்லாக இங்கிட்ட அங்கிட்டு விடு. 2 பக்கமும் காமிக்கணும். சரி, புகை வெளியே வரக்கூடாது. விடாத புகை வெளியே விடாத.
இந்த பக்கம் அந்த பக்கம் காமிச்சு விடு கொஞ்சம். ஓ உள்ள விழுந்துருதா புழு? அப்படியே குழாய்க்குள்ள விழுந்துருது. உள்ள புகை போனா அதே அடிச்சிடும். இல்ல கொலை வச்சதுனால அதுக்குள்ள கொலை இல்லாம இருந்தா சேதரி விழுவும். செதறி விழுது அவ்வளோதான். பல் வலிக்கு அருமையான வைத்தியம். யானை குளத்துக்கு வாங்க, அம்மா பிடிச்சி விட்ருவாங்க க்ளீனாக. வாயில் பூச்சியெல்லாம் நிறையா விழுந்துடும். போதும் காமிங்க. சூப்பர். துப்பு எச்சே துப்புனே. இந்த கீழே இருந்தா அந்த அழுதுல இருந்தா இந்தாங்கண்ணா முன்னரைக்குள்ள இருந்தா சூப்பர். அருமையான நம்ம பல்வலி வைத்தியம். சிரட்டை குச்சில் சேடை ஒட்டி இருக்கு பாருங்க. அந்த ஹீட்டுக்கே விழுந்துருது பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம்.